அன்பாகவும் அழகாகவும் எதற்கும் அஞ்சாத நபர்களாகவும் விளங்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் 2025 எப்படி அமைஞ்சிருக்கு, கிரகநிலைகள் என்ன சொல்ல வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்து தரப்போகிறது, இது பற்றிய முழுமையான பதிவுகளையுமே உங்களுக்காக இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீன ராசியில் பிறந்தவங்க அன்பும் பொறுமையும் கொண்டு காணப்படுவீங்க. கற்பனை திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நல்ல பேச்சாளர்களாகவும் இருப்பீங்க. இந்த மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பிடிவாத குணமும் காணப்படும். அன்பானவங்களா அனைவரையும் நேசிக்கும் குணம் உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே உங்களை பிடித்த நபர்களாக பார்க்கப்படுது. மீன ராசி கால புருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியாக அமைஞ்சிருக்கு. இந்த மீனம் ராசி ஒரு பெண் ராசி, உபய ராசியாகவும் இரட்டை ராசியாகவும் பார்க்கப்படுது. இதன் உருவம் இரண்டு மீன்கள் எதிர் திசையில் பிணைந்தது போல அமைஞ்சிருக்கும். உடல் உறுப்புகளில் கால்களை குறிக்கும் மீனம் ராசி. இங்கு சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், புதன் பகவான் நீச்சம் பெறுகிறார். இந்த ராசியானது சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோருக்கு நட்பு ராசியாக பார்க்கப்படுது. மீனம் ராசியில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் சிறப்பாக இருக்குங்க. படிப்பு ரொம்பவும் சிறப்பாக காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகள் அவ்வப்போது வந்து செல்லும். இந்த மீனம் ராசியில் பிறந்தவங்க வீணா வம்பு சண்டைக்கும் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க. அவ்வளவு எப்படி சொல்லலைன்னா இவங்களோட வாதம் தெளிவாக இருக்கும். அதே சமயத்தில் உடல் உழைப்பு இல்லாத தொழிலில் ஈடுபடுவாங்க. சுற்றுலா செல்வது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தரும் விஷயங்களாக இருக்கும். குறிப்பாக ஆலயங்களுக்கும் தீர்த்த யாத்திரைகளுக்கும் பயணம் செய்கிறதுல இவங்க அதிகம் பிரியம் கொண்டு காணப்படுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்களில் ஒன்று என்னென்னா, எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களாக காணப்படுவாங்க. உங்களோட புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையுமே கடைசி வரைக்குமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நவீன வசதிகளோடு கூடிய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல இவங்க நிறைய ஆர்வமாக இருந்திருப்பாங்க. வீடு, இடம், தோட்டம் போன்ற இடங்கள் எல்லாமே ரொம்பவும் அழகாகவும் கலை நயத்தோடும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. ஓரளவுக்கு பிடிவாத குணம் கொண்டு எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க. ஆனால் மற்றவங்க ஏதாவது சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமுமே உங்களோட மனசில் இருக்குங்க. எப்பொழுதுமே தங்களுடைய கல்வி மற்றும் திறமைகள் பற்றிய ஒரு அசாதாரணமான தன்னம்பிக்கை கொண்டு காணப்படுவாங்க இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க. ஆனால் மிகவும் உண்மையான நண்பர்களாக திகழ்வாங்க. யார் ஒருத்தருக்காகவும் எதற்காகவும் பொய் சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இந்த ராசியில் பிறந்தவங்க தவறாமல் சூடான உணவுகளை விரும்பி சாப்பிட்றதுல கவனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு அம்மாவின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். இவங்கள ஒரு போஜன பிரியர் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா ரசித்து ருசித்து சாப்பிட்றதுல ஆர்வம் கொண்டு காணப்படுவாங்க. கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளுமே மீனம் ராசியை குறிக்குதுங்க. உலகத்தின் ஆதாரம் என்னன்னு பார்த்தா நீர் தான். உலகின் முதல் உயிரினம் என்னன்னு கேட்டால் மீன் தாங்க சொல்லுவாங்க. பஞ்சபூதத்தில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தலமாகவும் விளங்கும் திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன்கள் கிடைக்கும். பட்ட கஷ்டங்களிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுருப்பீங்க. இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளுமே என்ன விஷயம் தவறானது, என்ன விஷயம் சரியானது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களாலேயே கணிக்க முடியும். மேலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் திருவானைக்கால் கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் உங்கள் கண்கூட காண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இதற்கு முன்னாடி சென்று வழிபட்டவங்களாக இருந்தால் அதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சிவபெருமான் மிகவும் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாய போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல பலன்கள் உங்களை வந்தடைய நாங்கள் அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு
இந்த 2025ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான கிரகநிலைகள் அமைய போகுது, இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் என்ன, சாதகமான மற்றும் பாதகமான பலன்களும் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை. 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானோட பயிற்சி அமையுங்க. இந்த பயிற்சி அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மாற்றம் பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சிக்கும் மீன ராசிக்கும் ஜென்ம சனியால் என்ன மாதிரியான விஷயங்களில் சாதகமாக அமையும், இதுவரைக்கும் விரய சனியாக இருந்த உங்களுக்கு சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் இருந்து ஜென்ம சனியாக ஆட்சி செய்ய போகிறார். இதன் மூலம் மீன ராசிக்கு 50% நன்மையாக இருக்கும். அந்த 50% நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே அமைதியான குணம் கொண்ட இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயல்களையுமே யோசித்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களோட வேலையில் மட்டும் அதிக கவனம் நீங்கள் கட்டாயம் செலுத்தணும். அதோடு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக பயணம் செய்யணும். வேகத்தை குறைத்து கொண்டால் நன்மையாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களோட வருமானம் தொடர்ந்து விரயமானம் இந்த நிலையில் இப்பொழுது நிதி பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை நீடிக்கும். 2025 மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்க இருக்குது. உங்களோட திறமைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டால் நீங்கள் நினைச்ச காரியங்களை கைகூடும் வாய்ப்பை பெற முடியும். இந்த வருடத்தில் நீங்கள் யோகா தியானம் செய்கிறது உங்களோட மனதிற்கும் உடலிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். மனம் அமைதி மற்றும் உடல் நலனில் கவனம் செலுத்துறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். எந்த வேலை செஞ்சாலுமே சரிங்க, அதில் கடின உழைப்பை தரணுங்க. உங்களோட கடின உழைப்பும் நல்லா யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே பலன்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாக பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு இன்னும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். புத்தாண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது. வரும் இந்த புத்தாண்டு பல்வேறு மாற்றங்களை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இருக்காங்க. அந்த வகையில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த மீன ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணுங்க. தற்பொழுது சனி பகவான் கும்பம் ராசியில் இருக்கார். வரும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச்சில் 29ஆம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெயரும் பொழுது விரய சனி காலம் ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து 2.5 காலம் ஜென்ம சனியாக இருக்கும். அதாவது சொந்த ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்வார். அடுத்த 2.5 வருஷமே சொந்த ராசியிலிருந்து அடுத்த ராசியில் சஞ்சாரம் செய்வார். அந்த சமயம் அது பாதச்சனியாக பார்க்கப்படுது. இவ்வாறு 7.5 சனி ஒவ்வொரு ராசியிலுமே 7.5 ஆண்டுகள் நீடிக்கும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொடங்க போகுது. 2025 சனி பயிற்சி மீனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்னென்ன நற்பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். கிட்டத்தட்ட 3 வருஷமாக பல்வேறு துன்பங்களை பட்டிருப்பீங்க. முதலீடுக்காக வாங்கிய கடனுக்காக பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலையும் உண்டாகியிருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது நோய் நொடி துரத்திருக்கும். நிம்மதி தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அப்படின்னு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களோட ராசியில் சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வருவதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படும் காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே ரிஸ்க் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களோட தொழில் உத்தியோகம் புதிதாக கிளைகள் தூங்குவது போன்ற விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும். அதன் பிறகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழும்பொழுது உங்களுக்கு யோகமான காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்துல குரு பகவான் வருவதால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கும். நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளமும் அந்த காலகட்டங்களில் உண்டாகும். குருவால் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. நீங்கள் இடம் வீடு பூமி என எப்பொழுதுமே பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மாறும்.
சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் உருவாகிய சூழ்நிலைகளை கூட நீங்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பார்வை சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக குரு பகவானின் ஒவ்வொரு பார்வையுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.